தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love மினிஸ்ட்ரீஸ் கூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. உண்மையாகவே தேவன் நிறத்தையோ அல்லது உருவத்தையோ அல்லது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஜாதி சமயம் அவைகளுக்கு அப்பால் தேவன் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அந்த அன்புள்ள தேவன் உங்கள் மீது பிரியம் வைத்து அன்பு வைத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைய தினத்திலே நாங்கள் வேதாகம புஸ்தகத்திலே தேவன் எப்படி ஜூத மக்களுக்கு தன்னை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது பேசினார் என்பதை பார்க்க வேண்டும். இந்த காலகட்டத்திலே அங்கே இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து எடுத்து செங்கடலை பிளக்க வைத்து அவர் கொண்டு வந்த போது அந்த தேசத்திலே அவர்கள் வாழ்வதற்கான நல்ல கட்டளைகளை கொடுத்தார். 7 வருடத்திலே 7வது வருடம் யாரும் உங்களுடைய காணிகளை பயிரிடக்கூடாது, அது ஏழைகள் பயிரிடும்படியாய் கொடுக்கப்பட வேண்டும். இவ்விதமாக 7 வருடங்கள் 49 வருடம் சென்ற பிறகு அந்த 50வது வருடத்திலே தேவன் பிரித்து கொடுத்த குடும்ப காணிகளை திரும்ப கொடுத்தே ஆக வேண்டும். 49வது வருடத்திலே கடன் கேட்டால் முகம் கோணக்கூடாது, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை குறித்து எவ்வளவு அழகாக அந்த மக்களுக்கு பாதுகாப்புக்காகவும் ஏழைகளுக்கு கம்யூனிசத்திலும் பார்க்க ஒரு மேன்மையான பாதுகாப்பு இந்த வேத புத்தகத்திலே கொடுக்கப்பட்டது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆனால் அவர்கள் அவைகளை மீறி பாவம் செய்த பொழுது தேவன் அவர்கள் மீது மிகவும் கோபம் கொண்டார். முக்கியமாக ஒரு காரியத்துக்காக, ஏழைகளை ஒடுக்கியதுக்காக. அங்கே அவர்கள் உபவாசம் இருந்தார்கள், ஆலயம் இருந்தது, எல்லா விதமான ரிச்சுவல்ஸ் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனுடைய கட்டளைகளை உள்வாங்கவில்லை, அதற்கேற்ப அவர்கள் வாழவில்லை. ஆகவே தேவன் எரேமியாவுக்கூடாக எச்சரித்த அந்த புஸ்தகம் ஒரு அன்பு கடிதமாயும் அவர்களை மாற வேண்டும் என்று கெஞ்சுகிறதாயும் இருக்கிறது. அதிலே தேவன் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார்: நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஜனக்கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். ஆனாலும் நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய். நான் நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று திரும்பவும் சொன்னேன். தேவனை அறியாத ஜனங்கள் இந்த உலகத்திலே சூரியனை, சந்திரனை, 9 நட்சத்திரங்களை, அக்கினியை, மற்ற காரியங்களை அவர்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற நாட்களில் இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் படைத்த அந்த மெய் தேவன், ஆவியான தேவனை ஆபிரகாம் என்கின்ற ஒரு மனிதன் வானத்தை நோக்கி பார்த்து இவைகளெல்லாம் தெய்வங்கள் இல்லை என்று சொல்லி தேவனை தேடியதினால் தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணி அவனோடு பேச ஆரம்பித்தார். அவனுடைய சந்ததி ஈசாக்கு, யாக்கோபு, அந்த யாக்கோபுக்கு பிறந்த 12 பிள்ளைகள் தான் இப்பொழுது இருக்கிற இஸ்ரவேலர்கள். அவர்களோடு தேவன் இடைப்பட்டு இந்த சத்தியத்தை உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அவர்களோ கீழ்ப்படியாதவர்களாக, சுயநலம் உள்ளவர்களாக, தாங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்,
மற்றவர்கள் ஒருவரும் தெரிந்து கொள்ளப்படவில்லை என்ற ஒரு நோக்கத்தோடு தங்களுக்கு கிடைத்த அந்த ஆரக்கிள், அந்த வெளிப்பாட்டை அவர்கள் தங்களுக்குள்ளே வைத்திருந்தார்கள். ஆனால் தேவன் புறஜாதியார்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் பழகக்கூடாது, ஆனால் அவர்களும் உங்களை அறிந்து கொள்ள வேண்டும், என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அவர்களை பார்த்து அவர் சொன்னார், நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து. பிள்ளைகளாக நீங்கள் கேட்கலாம், கண்ணால் காண முடியாத தேவன். நீங்கள் கேட்கலாம், கண்ணால் காண முடியாத தேவன், அவர்களுக்கு நாங்கள் எப்படி பிள்ளைகளாய் இருப்பது? நல்ல கேள்வி. தேவன் ஆவியானவராய் இருக்கிறார், அதர்சனமானவராய் இருக்கிறார். மனிதன் மாம்சத்திலே வாழ்ந்தாலும் அவனுக்குள் இருக்கிற ஆவி, அவனுக்குள்ளே இருக்கிற ஆத்துமாதான் அவனுடைய செயல்பாடுகளை நிர்ணயிக்கிறதாய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் மாம்சத்திலே செத்து போனாலும் ஆவியில் தான் தேவனை சந்திக்க முடியும். ஆகவே தேவன் இந்த உலகத்திலே மாம்சத்திலே வந்திருக்கிறார் என்பது ஒரு சத்தியமும் உண்மையுமானது ஆகுமேன் என்றால், தேவன் மனிதனை தன்னுடைய சாயலாகவே உண்டாக்கினார். பிரியமானவர்களே, அதனால் தான் தேவன் இப்படி சொல்லுகிறார், நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையில் வைத்து ஜன கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று யோசித்தேன், சொன்னேன். ஆனாலும் நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய். அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம் இந்துக்களைப் போல ஏதோ 1000 பேரை சொல்லி அவரை ஆராதிப்பது அல்ல, அல்லது அல்லாஹ் என்றோ அல்லது ஜெகோவா என்றோ ஆராதிப்பது அல்ல. அவரை நோக்கி பார்த்து, என் தகப்பனே, என் பிதாவே, என் அப்பா என்று அழைக்க வேண்டும் என்று அந்த மகா தெய்வம் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் வாழ்ந்த எரேமியா யூத மக்களுக்கு சொல்லும் பொழுது, என்னை அப்பா என்று அழைப்பீர்கள் என்று நான் எதிர்பார்த்தேன், என்னை பிதாவே என்று அழைப்பீர்கள் என்று. அப்படி சொல்லும் பொழுது அவர் இவ்விதமாக அதற்கு முன் இருக்கிற வசனங்களிலே அவர் இப்படியே சொல்லுகிறார், நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடே சோரமாட்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் உன் சத்தத்துக்கு செவிகொடாமல் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார், மோசே சீனாய் மலையிலே பேசிய சத்தத்தை தான் கேட்டான், ஆனால் அவருடைய உருவத்தை அவன் பார்க்கவில்லை. பிரியமானவர்களே, தேவன் அந்த மலை அடிவாரத்துக்கு வர வேண்டாம் என்று சொன்னார். அவருடைய சத்தத்தை கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், இவரை நாங்கள் பார்க்க முடியாது, எங்களுக்காக நீர் வேண்டிக் கொள்ளும் என்று சொன்னார்கள். அவ்வளவு மகா வல்லமை உள்ள தெய்வம். ஆமேன். அந்த தேவன் தன்னை ஒரு ஆவியுள்ள தேவனாய் வெளிப்படுத்தி இருந்தும், கண்களால் பார்த்தும், மோசே ஜோஷுவா போன்றவர்களுடைய போதகத்தை கேட்டும், மரங்களுக்கு கீழே தெய்வங்களை உண்டு பண்ணி அவரை இந்த யூத மக்கள் கேவலப்படுத்தினார்கள். அதனால் அவர் மகா கோபம் கொண்டார். இந்த உலகத்தை படைத்த தேவனை ஒரு விக்கிரகத்துக்கு சமமாக்கலாமா என்பது தேவனுடைய கேள்வி. அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள்.
நீங்கள் தேசத்தில் பெருகி பலுகிற நாட்களிலே, வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தை. அவைகள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று இனி சொல்வதில்லை, அது அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை, அது அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை, அது இனி செப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த யுத்த காலத்திலே எசேக்கியேல் 38-39 அதிகாரங்களை குறித்து அநேகர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஆலயத்தை கட்டுவார்கள். அந்த ஆலயத்திலே உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட வேண்டும். அந்த ஆலயத்திலே திரும்பவுமாய் ஆடு மாடுகளை பலியிட வேண்டும். பாவ நிவாரண பலியாக இவைகள் நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். அது உண்மை, அது நடக்கும். இப்பொழுது ஆலயம் இல்லை, ஆலய திடல் இருக்கிறது. ஆனால் வேதாகமும் ஆண்டவர் இயேசுவும் தானியேலுடைய புஸ்தகம் இவைகளெல்லாம் தெளிவாய் சொல்லுகிறது. திரும்பவும் ஜூதர்கள் இந்த பிழையான முறையான ஆராதனையிலே ஈடுபட வேண்டும் என்று இப்பொழுது துடியாய் துடிக்கிறார்கள். ஆனால் இந்த யுத்தத்தின் மத்தியில் இந்த ஆலயம் கட்டப்படுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கு தேவனுடைய பதிலும் இங்கு இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நீங்கள் தேசத்தில் பெருகி பலுகிற நாட்களிலே. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது இருக்கிற காலத்தை சொல்லுகிறது. அந்த காலத்திலே ஜூதர்கள் கொஞ்ச காலம் பாபிலோனியாவில் இருந்து வந்து இருந்தார்கள். அது ஒரு 450-500 வருடங்கள். ஆனால் அந்த நாட்களிலே தான் மேசியா வந்தார். அவர்கள் நிரந்தரமாக இருக்கவில்லை. AD 70 திரும்ப கலைத்து போனார்கள். இது சொல்லுகிறது, இனிமேல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் வரப்போகிற முழுமையான இரட்சிப்பினுடைய நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறது. தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் நல்ல மேய்ப்பர்களை தருவேன். இன்றைக்கு இந்தியாவிலும் சரி, அமெரிக்காவிலும் சரி, இலங்கையிலும் சரி, அல்லது உலகத்தின் எந்த பகுதியிலும் சரி, இன்று போதிக்கிற மேய்ப்பர்கள் தேவனுடைய அன்பை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். அங்கே உடன்படிக்கை பெட்டி இல்லை. ஆண்டவர் இயேசு ஜூதனாக பிறந்தார், ஜூதனாக மரித்தார், ஜூதனாக உயிர்த்தெழுந்தார், யூதனாக பரமேகினார், ஜூதனாக திரும்பி வருவார். ஜெருசலேமுக்கு, இஸ்ரவேலுக்கு தான் வருவார். அவர் இந்தியாவுடைய கேபிட்டல்லையோ அல்லது அமெரிக்காவிலேயோ பெருமையாய் பேசுகிறவர்கள் மத்தியில் வரப்போவதில்லை. பிரியமானவர்களே, கடைசியாக இஸ்ரவேலோடு தேவன் இடைப்படுவார். ஆனால் தேவன் அவர்களுக்கு சொல்லுவது, நீங்கள் உங்களுடைய உடன்படிக்கை பெட்டியை தேட மாட்டீர்கள். இந்த பெரும் பாக்கியத்தை இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற புறஜாதியார்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் ஒரு மேசியா வருவார் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இந்த இயேசுதான் திரும்ப வருவார். ஒரு தரம் எங்களுடைய பாவங்களுக்காக மரித்த இயேசு திரும்பவும் உயிர்த்தெழுந்து பரலோகம் போன இயேசு ஜூதர்களுக்கு தான் யார் என்பதை தெரிவிக்கும்படியாக 1000 வருட அரசாட்சிக்கு வரப்போகிறார். ஜூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இஸ்லாமிய மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, தேவன் ஜூத மக்களை பார்த்து சொன்னது, நீங்கள் தேசத்தில் பெருகி பலுகிற நாட்களிலே,
அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று இனி சொல்வதில்லை. இது அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை, அது அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை, அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை, அது இனி செப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறது என்று தெரியாது. மோசேக்கு கொடுத்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறது என்று தெரியாது. ஆலயம் இடிக்கப்பட்ட பொழுது யார் கொண்டு சென்றார்கள் என்று தெரியாது. ஆனால் சிலர் சொல்லுகிறார்கள் அது எத்தியோப்பியாவில் இருக்கிறது, அங்கிருக்கிறது, இங்கிருக்கிறது என்று. ஆனால் தேவனுடைய வசனம் அந்த உடன்படிக்கை பெட்டியை செப்பனிடுவதில்லை என்று சொல்லுகிறது. ஆகவே அதை மாதிரியான ஒரு உடன்படிக்கை பெட்டி உருவாகுமா உருவாகாதா தெரியாது. யூத மக்களை அந்தி கிறிஸ்து திரும்பவுமாய் ஆலயத்தை கட்ட அனுமதிக்கும் போது அங்கே எப்படிப்பட்ட பெட்டி இருக்கும் என்று எனக்கும் தெரியாது. ஆனால் இந்த வேத வசனம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எரேமியா சொன்னது, அதை யாரும் விசாரிக்க மாட்டார்கள். உண்மையாக மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பேதுருவோ பவுலோ அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்களோ அதற்கு பிறகு வந்த யூத மக்களோ இப்பொழுது மெசியானிக் ஜூஸ் என்று சொல்லப்படுகிறவர்களோ அதை தேடவில்லை, தேட மாட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த ஜூதர்கள், ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் அண்ட் தி ஃபெனட்டிக்ஸ் இதை தேடுகிறார்கள். இதுதான் வழி என்று இயேசு கிறிஸ்துவை மறுதலித்திருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அதனிடமாய் சேர்வார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சைகளின்படி நடவார். அந்நாட்களிலே ஜூதா வம்சத்தார் இஸ்ரவேல் வம்சத்தாரோடு சேர்ந்து அவர்கள் ஏகமாய் வட தேசத்தில் இருந்து புறப்பட்டு நான் எங்கள் பிதாக்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்துக்கு வருவார். பிரியமானவர்களே, தேவன் உலகத்தை அசைத்து கொண்டிருக்கிறார். ஆன்டி செமிட்டிசம், உலகமெல்லாம் ஜூதர்களை வெறுக்கிற நாட்கள் வருகிறது. தேவன் மிகுதியாயிருக்கிற ஜூதர்களை கூட்டி சேர்ப்பார். அக்காலத்தில் எக்காலத்தில் யூதர்கள் தெரியாமல் அந்தி கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்து ஆலயத்தை கட்டுவார்கள், பலியிட ஆரம்பிப்பார்கள். ஆனால் அந்த அந்தி கிறிஸ்து ஆண்டவர் இயேசு சொன்னதை போல மத்தேயு 24 அதிகாரத்திலே எங்கே இவர்கள் உடன்படிக்கை பெட்டியை வைத்து ஆராதிக்க விரும்புகிறார்களோ அங்கே தன்னை தேவன் என்று பிரகடனப்படுத்துவான். ஏனென்றால் பிசாசு தன்னுடைய முழு அதிகாரத்தையும் கொடுத்து ஒரு போலியான சமாதானத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்துவதனால் பல கிறிஸ்தவர்களும் பல இஸ்லாமியர்களும் பல ஜூதர்களும் அறிவற்றவர்களாக விழுந்து போவார்கள். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் சொல்லுகிறார், எருசலேமிலே ஆண்டவர் இயேசு வருவார். அவருடைய கால்கள் ஒலிவ மலையிலே படும். அது 2ஆய் பிளக்கும். அது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டது. ஆனால் பிரியமானவர்களே, அந்த தேவன் சொல்லுகிறார், அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். ஏனென்றால் மனித ரூபமாய் வந்த தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசு
வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் தன்னுடைய வார்த்தைகளால் தாங்குகிறவர். அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை இந்த பூமியிலே மாம்சமாய் வந்தது. அந்த இயேசு சர்வ வல்லமையோடு தேவனுக்குரிய மகிமையோடு இந்த பூமிக்கு வந்து 1000 வருடம் அரசாட்சி செய்கிறதை குறித்து இங்கு சொல்லுகிறார். அதாவது சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அங்கே இயேசு அரசாட்சி செய்யும்படியாக சகல பூமியினுடைய ராஜாக்களும் வெட்கப்பட்டு அவர் முன்பாக நிற்கும்படியாக தேவன் அங்கே சொல்லுகிறார். அதன் நிமித்தம் அவர்கள் சேர்வார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சைகளின்படி இந்த தேசத்தை ஆளாதபடி தேவ சிந்தனையோடு ஒருவரை ஒருவர் ஆண்டவர் இயேசு போதித்தபடி உன்னை நேசித்ததை போல பிறனை நேசிப்பாயாக. நியாய பிரமாணத்தில் ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்ட நியாயம் ஜாதி குலம் கோத்திரம் அற்ற தேசம். நீதியான தேசத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அதை தேவன் செய்வார். மனிதனை தேவன் உண்டாக்கி இருந்தால் இது அவருக்கு ஒரு லேசான காரியம், அற்பமான காரியம். அதுதான் அதற்கு பின்பதாக நடக்க போகிற ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமாக எழுதி ஜூதர்களுக்கு கொடுத்தார். நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையில் வைத்து ஜனக்கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். எப்படி கொடுக்கலாம்? ஜெருசலேம் தேவன் தங்கும் தேவனுடைய future capital. It was given to Jews for the descendants of Abraham. Because of Abraham, not because of Isaac, not because of Jacob, but yes, through Abraham, Isaac and Jacob, அவருடைய சந்ததி இதை தெரிந்து கொண்டார்கள். தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அவர் சொன்னார், நீ என்னை அப்பா என்று கூப்பிடுவாய். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு அங்கே சமாரியாவிலே சந்தித்த பெண்ணுக்கு சொன்ன வார்த்தை, நீங்கள் ஜூதர்கள் இங்கே எருசலேமிலே தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். என்னுடைய முற்பிதாக்கள் ஜோசப் இந்த மலையிலே தேவனை ஆராதித்து வந்தார். யாக்கோப்பு அவருடைய சந்ததியார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், பெண்ணே, தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அவரை தொழுது கொள்ள வேண்டியவர்கள் தன்னை பிதாவே அப்பா என்று சொல்லி தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆவியோடும் அவர் இருக்கிறார் என்ற உண்மையோடும் வானத்திலே இருக்கிற அந்த தேவனை நோக்கி ஜெபிக்கும்படியாக தேவன் சொன்னார். அதுதான் பரமண்டலங்களில் பரமண்டல ஜெபத்தில் அது இப்படி தொடங்குகிறது. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே. இந்த பூமியில் இருக்கிற தெய்வங்கள் அல்ல. அது இயேசுவினுடைய சிலையாயிருந்தாலும் அது யாருடைய சிலையாயிருந்தாலும் பரமண்டலங்களில் இருக்கிற பரலோக பிதாவே, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவதைப் போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்றொரு மாதிரியான ஜெபத்தை தேவன் ஆண்டவர் இயேசு மேசியா கொடுத்தார். அவர் தேவன், அவர் பிதாவை குறித்து அங்கு பேசினார். அவர் சொன்னார், பிதா எப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை விரும்புகிறார். ஆவியிலே அந்த தேவனை நோக்கி பார்த்து, அப்பா பிதாவே,
என்ற ஒரு இறுக்கமான உறவுக்குள் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை கழுவி அவருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து அபா ஃபாதர் என்று அழைக்கிற ஆவிக்குரிய உச்சக்கட்டம் இமயமலைக்கு போறதால வர்றதில்லை, காவி உடுக்கிறதால வாரதில்லை, போடுற உடுப்பில் தங்கி இருக்கில்லை. இருதயத்தின் பரிசுத்தத்திலும் உண்மையிலும் சத்தியத்திலும் எல்லா மனிதர்களும் சமம் என்று நம்பி வாழ்வதற்கால் உண்டாகும் இந்த பூலோக அன்பிலும் தெய்வீக அன்பிலும் கட்டப்படுகிற மகா மேன்மையான ஆராதனையாகும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் இதை அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் எல்லா கிறிஸ்தவர்களும் இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் பணத்துக்காகவும் ஏழை மக்களை ஒடுக்குகிறவர்களாயும் ஜாதி பார்க்கிறவர்களாயும் ஒரு இனத்துக்கு ஒரு முறை இன்னொரு இனத்துக்கு இன்னொரு முறையிலே வாழ்கிறவர்களாயும் இருக்கிறார்களா என்று என்னிடத்திலே கேட்டால் ஆம், அப்படி இருக்கிறார்கள். எங்களுடைய சமயம் முக்கியமல்ல, எங்கள் பிதாவாகிய தேவன் எங்களோடு வைக்கும் உறவுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அனுபவம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுவே ஆவியாக எங்களுக்குள்ளே வந்து அவர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுடைய இருதயங்களை அவருக்கு திறந்து கொடுப்பீர்களா? இன்றைக்கு கேட்பீங்களா? என் இயேசுவே, மரித்து என்னுடைய பாவங்களுக்காக உயிர்த்தெழுந்திருக்கிற என் இயேசுவே, என்னுடைய உள்ளத்தில் வாரும், என்னுடைய பாவங்களை உமது இரத்தத்தினால் கழுவும், என் உள்ளே வந்து ஜீவ மார்க்கத்தை எனக்கு காண்பியும், என்னை உருவாக்கிய தாயின் கற்பத்திலே உருவாக்கிய என் பிதாவை அப்பா என்று கூப்பிட எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்பீங்களா? இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்து வாசம் செய்து நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் மாறும்படியாக விரும்புகிறார். அதுவே சுருக்கமான கிறிஸ்தவம். இயேசுவை ஏற்றுக்கொள்வீங்களா? God bless you. Amen. Amen.